a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன். இப்பொழுது விழாவின் செயலாளர் உயர் திரு ஜோதிட ரத்னா டாக்டர் PM கார்த்தி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. குரு பாதங்களை வதை இன்றைய நாளை நம்ம துவங்குவோம். சகாதேவர் இந்த மாதம் சகாதேவரோட 8வது மாத கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் டாக்டர் சித்ரா மேடம் அவர்களையும் பிரவேஷ் பாபு அண்ணா அவர்களையும் அவர்களையும் கோவிட் காலத்தில் சிறப்பாக செயலாற்றினாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கொரோனா காலகட்டத்தில் மிகவும் அவங்களுடைய உயர துச்சமாக நினைத்து மக்களுக்காக இறங்கி சேவை செய்தார்கள். ஒரு டாக்டருங்கிற இடத்த விட்டுட்டு மக்களோட மக்களாக சேவை புரிஞ்ச ஒரு பெரிய மனதைக்குரிய அவர்கள் 2 பேருமே ரொம்ப சிறப்பாக கொரோனா காலத்தில் செயலாற்றினாங்க. இன்ற வரைக்கும் பரமத்தி வேலூரில் இவர்கள் இங்கே பரமத்தி வேலூருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சித்த மருத்துவம்னா என்னென்னே தெரிகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க பரமத்தி வேலூர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே சித்த மருத்துவத்தை பற்றி பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. யாருமே சித்த மருத்துவத்துக்கு போகிற ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் டெய்லி சித்தாவுக்கு போவாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சித்தாவில் எடுக்கக்கூடிய பேஷண்ட்டை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 100 பேர் டெய்லியுமே அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் ஒரு நாள் போயிட்டு ரொம்ப வியந்தேன். கீவில் நின்று மெடிசன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இன்றைக்கு நம்மளுடைய ஜிஹெச்சுக்கு போயிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கல ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சித்த மருத்துவத்தை அந்தளவுக்கு வளர்ச்சிப்படுத்திய ஒரு பெருமை எல்லாமே அண்ணனையே சாரும். அதே மாதிரி அக்காவும் அதே மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. ஒரு பேஷண்ட்டை கூட பிறந்தவங்க மாதிரி ஒரு கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபாவம் உள்ளவங்க. அது மாதிரி பெருமை மிக்க 2 பேரையும் நான் சிறப்பான இந்த விழாவுக்கு வர சொல்லி பெருமைப்படுத்துகிறது என்னுடைய மனதார ஒரு எண்ணம். அதுக்காக வரவழைச்சிருக்கிறேன். 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு பண்ணணும். வாங்கண்ணா. உமா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தீபலட்சுமி மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது சிறப்பு விருந்தினருக்கு RK கணேசண்ணா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்ரா மேடம் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் பிரவேஷ் பாபு மருத்துவரை அன்போடு பேச அழைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஜோதிடம் என்பது மருத்துவம் சார்ந்தது. ஆதி காலத்தில் மருத்துவம் வேறு ஜோதிடம் வேறு அல்ல. ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா 7 ராஜ உறுப்புகள் பற்றி உடம்புல சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த 7 கிரகங்கள். நம்ம எல்லா 7 கிரகங்கள் ராமர் காலத்தில் 7 கிரகங்கள் தான். அருக்கன், புகர், புந்தி, இந்து, துன்மந்தன், அந்தணன், செய். அப்படி இந்த ராஜ உறுப்புகளை நம்ம காப்பாற்றிக்கணும். இந்த கொரோனா பீரியடில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்ன? நுரையீரல் பாதிப்பு. அந்த நுரையீரல் பாதிப்பு இருந்ததுனால தான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த நுரையீரல் பாதிப்பு இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நமக்கு வைத்தியர் வேணும். இந்த சீற்றம் ஏன் நமக்கு வந்தது? 7 கிரகங்களின் சஞ்சாரத்தினால் நமக்கு வந்தது. 6 கிரகங்கள் தனுசுரையும் மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம். அது அந்த கிரகத்தை போய் பாதிக்கனால பெரிய பெரிய சாம்ராஜ்யமெல்லாம் இல்லாத போச்சு. ஸோ அப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றினவங்க கொஞ்சம் பேர் தான். தன்னுடைய உயிரை பணையும் வச்சு
தனக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நம்மளால் காப்பாற்றிக்க முடியும்னு நம்பிக்கை வச்சு மற்றவங்கள காப்பாற்றினவர் ஐயா. நம்ம கார்த்தியை பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம், இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மருந்து கொடுக்கறதுக்கு உபகாரம் பண்ணியிருக்கார். அவர் எப்பவுமே தன்னலமற்ற உழைக்கக்கூடிய நபர்கள் ஒன்று. பேரும் புகழும் பேரு புகழத்துக்காக முகஸ்துதிக்காக பண்ணுற ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு தகுந்த உபகாரம் செய்தவர் அவர். அவருக்கு இந்த சகாதேவர் 8வது மாத கருத்தரங்கத்தில் பேசுவதற்கு உன்னத வாய்ப்பு கொடுத்தது அவர்தான். அவருக்கு ஒரு நன்றியும், ஐயா இங்கே வந்ததுக்கு ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பர்வேஷ் பாபு, அரசு மருத்துவமனை வேலூரில் சித்த மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். நான் உள்ள நுழையிறப்பவே ஐம்பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எல்லாமே எங்கள் சித்த மருத்துவத்தின் அடிப்படை விஷயங்கள். ஐம்பூதங்கள், 96 தத்துவங்களில் வந்து வரக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், 96 தத்துவங்கள் கான்செப்ட் எல்லாமே சித்த மருத்துவத்தோட வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு இணைந்த விஷயந்தான். நாங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஜோதிடம் இருக்குது, ஆனால் வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாகவோ இல்லை ரொம்ப ஆழமாக அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சித்த மருத்துவ நூல்களில் நோய்கள்லையும் வந்து தீரும் தீராதவை பரிகாரங்கள்னாக்கா வந்து நம்ம ஒரு தீராத வியாதியை பற்றி ஒரு விஷயத்தில் வந்து நம்பிக்கை வைப்பதற்கு பரிகாரங்கள் கான்செப்ட்ஸில் வந்து நிறைய சித்த மருத்துவ நூல்களில் வந்து இருக்கும். அப்படி பார்க்குறப்ப ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து நாங்கள் நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஸோ நோயாளர்களுக்கு மருந்து ஒரு பக்கம்னாக்கா நம்பிக்கை கொடுத்தல்ங்கிறது இன்னும் ஒரு பக்கம். அந்த நம்பிக்கை கொடுத்தல்ங்கிற விஷயத்தில் ஜோதிடம் அது தொடர்பான விஷயங்கள் மனதளவில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரோல் வந்து கட்டாயம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய சித்த மருத்துவ பயணத்தில் இந்த ஜோதிடம்ங்கிற கான்செப்டை வந்து நாங்கள் பேரலாக கவனிச்சுட்டு தான் வரோம். பேஷண்ட்ஸு, அவங்களுடைய உணர்வுகள், அவங்க மருந்துகளோடு வந்து வேறு எந்தெந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க, அதையெல்லாம் வந்து நாங்கள் பயணிச்சிட்ருக்குறோம். இப்போ இது வந்து அலோபதி மருத்துவம், இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவத்தையே கூட வந்து அவங்க ஒரு பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அறிவியல் பார்வையின் காரணமாக கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். அத்தோடு வந்து இதுவும் வந்து பார்க்குறப்ப வந்து அவங்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் எங்கள் துறையில் வந்து இது இருக்குது, நாங்கள் வந்து ப்ராக்டிஸில் வந்து கிடையாது. அது ஒரு இணையான அம்சமாக நாங்கள் வந்து எங்கள் பார்வையில் அவசியம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் இங்கே பரமத்தி வேலூர் வந்த பிறகு ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முந்தைய நான் கரூரில் ஒர்க் பண்ணேன். இங்கே வரப்போ நிறைய வந்து செய்யணும். என் மிஸ்ஸஸ் ஆல்ரெடி வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரூரில் வந்து கோவிட் பீரியடில் வந்து ஓல்டு ஜிஹெச், கரூரில் வந்து ஓல்டு ஜிஹெச், அதில் தான் வந்து சித்தாவுக்கு வந்து கொடுத்தாங்க. 160 பெட்டட் கலெக்டர் வந்து ஒப்படைச்சிட்டார். 160 பெட்டடு நீங்கள் தான் பார்த்தாகணும் அப்படின்ட்டு. மிகப்பெரிய பணி. உங்களுக்கே தெரியும் செகண்ட் வேவ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய வந்து அனுபவங்கள், அந்த நோய், மனித உணர்வுகள், அதெல்லாம் வந்து நிறைய வந்து நாங்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்தது இங்கே வர்றப்ப அதோடைய தொடர்ச்சியாக, அதாவது மருத்துவ சேவை ஒன்று, கரோனா காலத்தில் வந்து நாம் வழக்கமான பணியை விட நாம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத விஷயத்துடைய தொடர்ச்சியாக நாம் வேலூருக்கு வர்றப்ப சரி இங்கே என்ன பண்ணலாம், ஒரு ஒரு சம் ஸ்ட்ரக்சர் மனசுலேயே வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறப்ப முதல்ல வந்து ஒரு மருத்துவ சேவையுடன் மக்களுக்கு கொண்டு போகிறதுனாக்கா நான் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்தே வேலையாகாது. இடத்த விட்டு வெளியில் போகணும். இடத்த விட்டு வெளியில் போகிறதுனாக்கா மக்களை தேடி அப்படி பார்க்குறப்ப நிறைய வந்து கேம்ப் வந்து பண்ணணும், மக்களை வந்து வரவழைக்கணும். அதுலேயும் வந்து மருந்து கொடுத்தோமா போனோமான்னு இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கே கூட வந்து இந்த போனால் சூர்ணம் தருவாங்க, தைலம் தருவாங்க, லேகியம் தருவாங்க, இப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னது போல தான், ஜோதிடமும் ஒரு விஷயம், ஆனால் வந்து அது வந்து ஒரு முழுமையாக வந்து இல்லை. அப்படிங்கிறப்ப வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சார்ட் போடுறப்ப
ஒரு அப்போதைக்கு வந்து கரோனாவோட எக்ஸ்டென்ஷனாக வந்து ஒரு கஷாயம் வந்து கொடுக்கணும்னாக்கா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா எந்த இடத்துல நடக்குதோ அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு டேபிள் போட்டு வந்து கஷாயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அதுக்கு ஒரு கேபின் மாதிரி ஒன்று பண்ணலாம், மக்களுக்கு வந்து ஒரு ஈஸி அசசபிள், பார்க்குறதுக்கு லுக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப என்னுடைய இந்த 2 வருஷத்தில் அந்த புள்ளியில் ஆரம்பித்து நான் இது வரைக்கும் வந்து இங்கே இந்த 2 வருஷத்தில் என்னுடைய ஜிஹெச்சில் நாங்கள் 4-5 ஸ்டேஷன் கம்பைன் பண்ணி தான் கேம்ப் நடத்துவோம். இந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய ஒரு கேம்புக்கு தேவையான பொருட்கள் நாங்களே வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அதற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது கார்த்தி தான். அவருடைய முயற்சியில் அந்த கஷாயம் வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனி கேபின் இப்பயும் வந்து கேட்பாங்க. எங்கே கேம்ப் நடந்தாலும் ஒரு அட்டகாசமாக வந்து கஷாயம் வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் நின்று கொடுக்கறதுக்கு அழகாக இருக்கும். எங்கப்பா பண்ணீங்கன்னு சொல்லி வந்து கேஷுவலாக கேட்பாங்க. ஸோ எங்களுடைய பயணத்தில் நாங்கள் நிறைய பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிற மனசில் எங்கள் இருக்கக்கூடிய சார்ட்டில் முதல்ல ஆரம்பித்து அதற்கு உதவியாக இருந்தவர் கார்த்திக். ஸோ அது ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். வேலூரில் வந்து இந்த விஷயத்தில் வந்து சித்த மருத்துவம் கான்செப்டில் வந்து நாங்கள் பயணம் போகிறதுக்கு நிறைய வந்து இப்போ கார்த்தி முதல்ல வந்து இணைந்தது போல் இப்போ ஒன் பை ஒன்னாக இணைஞ்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு டீமாகவே இருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் கார்த்திக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கூட வந்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற மனமாற வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு என்ன பண்ணால் மருந்து கிடைக்கல. அந்த மருந்து கிடைக்கிறதுக்கு உபகாரம் பண்ணது நம்மளுடைய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் செயலாளராக பணிபுரியக்கூடிய கார்த்தி. நம்ம ஏன் கார்த்தியை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னா, நிறைய பேர் குணமாக இருக்காங்க. மருந்து ஒரு பக்கம் இருக்கலாம், மருத்துவர் ஒரு பக்கம் இருக்கலாம், அது போய் கொண்டு சேர்த்ததுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி ஒரு நல்ல விஷயம் நமக்காக பண்ணியிருக்கார். அவர் நம்மளோட இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட. டாக்டர் சார் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார், ஜோதிஷம் ஏன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னார், ஏன் பயன்படுத்த முடியல அப்படின்னா, ஜோதிடம் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து. அஸ்வி நட்சத்திரத்தில் மருந்து கொடுத்தால் 7 நாளில் குணமாயிடும், ரோகிணியில் மருந்து கொடுத்தா 9 நாளில் குணமாயிடும். ஆனால் ஆயில்யத்தில் மருந்து கொடுத்தால் நோய் குணமாகாது. அப்போது மருத்துவம் சார்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஜோதிஷம் இருக்குது. ராமர் காலம் வரைக்குமே வேதங்கள் பிரிக்கப்படலை. எப்போ வேதம் பிரிக்கப்பட்டாங்களோ அந்த பிரிக்கப்பட்ட காலங்களுக்கு அப்புறம்தான் மருத்துவம் அப்படின்றது தனியாக வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் ஒன்றா இருந்தது. வியாசர் தான் என்ன பண்ணுறார், துவாபர யுகத்தில் தான் பிரித்து கொடுக்குறார், ஒவ்வொன்றா பிரிக்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். மறுபடியும் அதர்வண வேதத்தை 2ஆக பிரிஞ்சு ஒன்று வைத்தியத்துக்குன்னு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த வைத்தியம் முழுவதும் எங்கே இருக்குது, ஜோதிஷத்தின் பாட்டில் தான் வைத்தியம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கணபதி பற்றி புராணம் படிச்சுன்னா கணபதி பெரியவர், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போது ஒவ்வொரு நாயகன்கள் ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஒவ்வொருத்தர் நாயகனாக இருக்காங்க. அப்படி டாக்டர் சார் நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னார். ஸோ அவர் நிறைய அவருடைய சேவை மீண்டும் மீண்டும் தொடரணும். நம்ம கார்த்தி வந்து இறையருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவா ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறார். அந்த சேவா ட்ரஸ்ட்டுக்கு டாக்டர் போல பெரியவங்கள்லாம் வந்து உபகாரம் பண்ணி எளிய மக்களுக்கு சேவை புரிய வகையில் அவருக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு மாதமும் எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் மருத்துவ சேவை பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ இந்த நல்ல தருணத்தில் நீங்கள் உபகாரம் செய்வீங்கன்னு நம்பி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அவசியம் நீங்கள் செய்யணும். ஸோ இறையருள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று அதிவிரைவில் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. யார் எல்லாம் பேரு கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், அதன் மூலயமா ஆதாயம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. ஒரு திருடன் இருக்கானா அவனுடைய 360 கேமரா வச்சிட்டிங்கன்னா அவருக்கு திருடத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நம்ம மனம்தான் திருடு. அந்த மனத்தை சரியான விஷயத்தில் நம்ம செலுத்தும் போது
நிறைய காரியங்கள் நமக்கு நடக்கும். அதன் மூலம் நிறைய மக்களுக்கு உபகாரங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட கார்த்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அவருடைய சேவை மேலும் மேலும் தொடங்கணும், நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். உண்மையான மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட கையிணைச்சு நிறைய ஏழை மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் நல்ல சேவைகளும் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்.